ஒரு இளநீர் குடிக்கிறதுக்காக எவ்வளவு போராட வேண்டியதா இருக்கு. அதுவும் அடிக்கிற வேலுக்கு திருட்டு இளநீர் குடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்காக டீம் பசங்க எல்லாரும் பட்ட பாடு இருக்க. அடிக்கிற வேல நாயோட மோசமா டீம் பசங்க எல்லாருக்கும் நாக்கெல்லாம் தொங்கிட்டு பனைமரத்து பாலையை சீவிட்டு வந்துட்டு இருக்கும்போது நல்ல தாகமா இருந்துச்சு. அப்பதான் அந்த தென்னை மரத்துல நிறைய இளநீரா கிடந்துச்சு. கண்டிப்பா இன்னைக்கு இளநீர் குடிச்சு அவனு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். இது வேற யாரு தென்னை மரமே இல்ல, நம்ம டீம்ல இருக்க ஒரு பையனோட தோட்டம் தான். அவனோட தென்னை மரம் தான். அப்ப ஆளுக்கு 2 இளநீர் பறிச்சுக்குள்ள அப்படின்னு அப்ப 30 பறிக்கணும்னு சொல்லிட்டு வாயை பிளக்க ஆரம்பிச்சுட்டான். ஆமா, டீம் கொஞ்சம் பெருசா இருக்கனால நிறைய இளநீர் பறிக்கணும். அதனால ஆளுக்கு ஒண்ணு பறிச்சு கூட இளநீர் குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு போறான் அப்படின்னு இருக்கு. எங்க அப்பா எண்ணி போட்டிருக்கும்பா, ரொம்ப கஷ்டம்பா, அது இதுன்னு ஆபூன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கான். அதுக்கு நாங்க வேற ஒண்ணுமே சொல்லல. நீ தென்னை மரத்துல ஏறினா எண்ணி ஆளுக்கு ஒண்ணு பறிச்சுட்டு வர, நாங்க யாராவது தென்னை மரத்து மேல ஏறினோம்னா எத்தனை கீழே வரணும்னு தெரியாது அப்படின்னு. அதுக்கு அப்ப நானே மேலே ஏறி பறிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனே மேலே ஏறி பறிச்சு போட்டான். ஒரு இளநீர் குடிக்கிறதுக்காக எவ்வளவு போராட வேண்டியதா இருக்கு. காசு கொடுத்து 10 இளநீர் குடிச்சா கூட இவ்வளவு டேஸ்டா இருக்காது. இந்த இளநீர் அவ்வளவு டேஸ்டா இருந்துச்சு. திருட்டு இளநீரான்னு கேட்டீங்கன்னா இது பாதி திருட்டு பாதி திருட்டு இல்லாத மாதிரி.